ஃபஸ்ட்டு கல் வரி போடணும். அதுக்கு என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த ஏற்கனவே அன்றைக்கி வந்து அந்த லைன் வந்து பெர்மனெண்ட் லைன் வந்து மார்க் பண்ணி வச்சுருந்தோம். இந்த கட்டையிலையும் இந்த கார்னர்லேயும் இதெல்லாம் திருப்பி அதே லைனை ஃபார்ம் பண்ணி அந்த கட்டையிலையும் இங்கேயும் கட்டியிருக்கோம். அப்போ இதை பூரா கரெக்டாக இல்லை நூலையும் கட்டியாச்சு. கட்டிட்டு இதை வந்து நம்ம மார்க் கொடுத்து மூலமட்டத்தை வந்து திருப்பி செக் பண்ணுறோம். இதே பேரோட செக் பண்ணிக்கிறோம். எப்படின்னா இதில் வந்து நம்ம 1ல் பிடிச்சிருக்கோம். இந்த இதில் வந்து மொத்தம் 22 அடிக்கு அவுட்ரு 22 இருக்கும்போது நமக்கு வந்து 22 போது நம்ம கரெக்டாக 20 அடி நம்ம 20 அடியில் ஒரு ஊசி குத்திக்கிறோம். 1ல் பிடிச்சிருக்கோம். இந்த லைனில் அந்த 1ல் பிடிச்சி இங்கே 21ல் ஊசி குத்தியாச்சு. இந்த லைனில் அதில் வந்து அப்படி 30 பிடிச்சி செக் பண்ணிடுவோம். அந்த இதில் வந்து 20ல் வச்சாச்சு. 20ல் வந்து குத்தியாச்சு. இது வந்து 30ல் மார்க் பண்ணுறோம். அதில் 1ல் பிடிச்சிருக்காங்க. 1ல் பிடிச்சி31ல் ஊசி குத்தியாச்சு. ஓகே. அப்படியே இங்கே வாங்க. மூலமட்டை திருப்புங்க. அப்படியே மூலமட்டை பார்த்துரும். அந்த 20ல் கொடுத்தல ஊசி அதில் குத்துங்க. அப்படியே அதை பிடிங்க. 1ல் பிடிங்க. அப்படியே ஆமாம். அப்போ இங்கே 20ல் பிடிச்சிட்டோம். 20 பாயிண்ட்டு. அந்த பாயிண்ட்டு அது 0லேருந்து 20 இங்கேருந்து 30. அப்போ இதுக்காண்டி மூலமட்டம் திருப்பையில் 31 கஞ்சி பிடிச்சிக்காது. அதனால் 36ல் அரை அந்த அரை 1 இன்ச்சுக்கு அந்த பாதியில் இருக்குது 1/2 இன்ச்சு. ஓகே. இது கால்குலேஷன் எப்படி பார்க்கணும்னா இப்போ வந்து அந்த கால்குலேஷன் வந்து பித்தாகரஸ் தேற்றத்தை படி ஏங்கிற பாயிண்ட் வந்து 0, அதில் வந்து 20 அடி. அது இங்கேருந்து சிங்கிற பாயிண்ட் வந்து 30 அடி. அப்போ மொத்தம் வந்து இப்போ நமக்கு என்ன பாயிண்ட் வேணும்? பிக்கும் சிக்கும் உள்ள வேல்யூ தெரிஞ்சால் தான் நம்ம கரெக்டாக மூலமட்டத்தை செக் பண்ண முடியும். அப்போ பிசி ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர். அப்போ ஏபிங்கிறது 20, ஏசிங்கிறது 30 போட்டு ஸ்கொயர் பண்ணால் 400 + 900 போட்டோம்னா 1300 வருது. பிசி ஸ்கொயரில் இருக்குது. அப்போ ஸ்கொயர் வந்து இங்கிட்டு வரையில் ரூட்டாக மாறினா பிசி ஈக்குவல் டு 36.05. இந்த 0.5ங்கிறது என்னென்னா 36 அந்த அரை இன்ச்சு அந்த கணக்கில் வருது. அதுதான் நமக்கு வந்து அந்த வர்ற வேல்யூ 36 அரை இன்ச்சு. மூலமட்டம் வந்து செக் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த லைனை வந்து அப்படியே கீழே வந்து கடத்துகிறோம். அந்த கீழே உள்ள பாயிண்ட்டுக்காண்டி கடத்தி ஆனால் கழுவி கிழக்காது. அப்படி கலவை வைங்க. ஓகே. அப்படியே தூக்கிடுங்க. அப்படியே அங்கிட்டு வாங்க. ஆப்போசிட்டில் இங்கிட்டு வாங்க. அங்கிட்டு வாங்க அக்கா. இப்போ இந்த லைனை இதில் மார்க் பண்ணுறோம். 2 பாயிண்ட் கொடுத்துங்க. இங்கே ஒன்று அங்கே ஒன்று. ஓகே. அப்படியே அந்த பாயிண்ட் அப்படியே இணைச்சிருங்க. மூலமட்டத்தை வச்சு திருப்பி அதாவது இந்த தளவு இங்கே வரட்டும். 2 பாயிண்ட் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு பாயிண்ட்டு, இங்கே ஒரு பாயிண்ட்டு. இப்போ அதுக்காண்டி நம்ம லைனை பார்த்துக்கிறோம் மேலே. ஓகே. அப்படியே வச்சு மார்க் பண்ணுங்கள். அந்த மார்க் அப்படியே அவுட்டில். ஓகே. இந்த மார்க் மாதிரி அதே மாதிரி அந்த லாஸ்ட்லேயும் போட்டுறது. லாஸ்ட் பில்லர்லேயும் மார்க் பண்ணிடணும். அதே மாதிரி இந்த இதில் இந்த இது அந்த இது லாஸ்ட் கார்னர் எல்லாத்துலேயும்
அந்த திருப்பினதே கரெக்டாக இதுக்காண்டி நூலை கீழே ஓட விட்டு அதுக்காண்டி அளவு வச்சு கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். அப்படியே வைங்க. கரெக்டாக இருக்குண்ணே லைன். அது மாதிரி பண்ணுங்க. அப்படியா அங்கே வாங்க. இங்கே வரேன் லைன் பார்த்துக்குவோம். ஓகே அப்படி வைங்க. மார்க்கு இருங்க. எனக்கு கொஞ்சம் அந்தளவு லைட்டாக இல்லை மேத்தில் மட்டும் லைட்டாக ஒரு நூல் லேசாக வரணுண்ணே. ஒரு நூல் மேத்தில். ஓகே. ஓகே அப்படி இந்த தலையும் பிடிங்க. இந்த தலையும் கொடுத்துங்க. அப்படி நினச்சிங்க. மேத்தில் லைட்டாக உள்ளே வரட்டா. மேத்தில் லைட்டாக ஒரு நூல் மேத்தில் விடுங்க. ஓகே அப்படியே மார்க் பண்ணுங்க. ஓகே இப்போ இது ரெண்டு தான் மார்க் பண்ணிட்டோம். அது ஒன்று இது ஒன்று மார்க் பண்ணிட்டோம். இப்போ அந்த லாஸ்ட்டு போகிறோம். அந்த லாஸ்ட் இருக்குல்ல அதே மார்க் பண்ணிட்டோம்னா அதுக்காண்டி அப்படி நூலை கீழே அப்படியே போட விட்டு அப்படியே கல் குத்திடலாம். அப்படியே குத்துங்க. ரெண்டு பாயிண்ட் குத்துறோம் ஒவ்வொன்றும். அப்போ தான் நம்ம வந்து மேலே ஸ்ட்ரைட் பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்குது. ஒரு 6 அடி இல்லை ஒரு 3/4 அடி தள்ளி இன்னொரு பாயிண்ட். அது ரெண்டும் இப்போ முடிச்சுட்டு வந்துட்டோம். அதை அந்த லாஸ்ட்லேயும் உள்ளதை 3 மட்டத்துக்காண்டி கரெக்டாக திருப்பிட்டோம். அதை நேராக இங்கே அந்த லைனை இங்கே கடத்தி இங்கே வந்து மார்க் பண்ணுறோம். லைன் கொடுத்தாச்சு. கொஞ்சம் மேத்தில் கொஞ்சம் உள்ளே போட்டேன். லைன் ஆடுதா? அப்படி ஓகே. மேத்தில் கொஞ்சம் உள்ள வரணும். நான் ரொம்ப வந்துருச்சு. உள்ள தள்ளுங்க.
தள்ளுங்க என்ன வரணும். ஓகே அப்படியே மம்மி போடுங்க. ஓகே அப்படியே வாங்க அதுக்கு போவோம். இடத்துல கொஞ்சம் உள்ளே வரட்டுண்ணே. ம் 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 வருவாங்க அப்படியே. அப்படியே இதை கொடுத்துங்க. கொடுத்துங்க. அப்படியே மார்க் போடுங்க. ஓகே அவ்வளோதான், மார்க் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ இதுக்காண்டி நம்ம நூலை கட்டிட்டு கீழே வந்து கல்லை ஊற்றுறோம். லெவல் எல்லாமே கரெக்டாக நம்ம செக் பண்ணி தான் போட்டிருக்கோம். திரும்பி செக் பண்ணியாச்சு. பில்லரோட காங்கிரீட் லெவல் வந்து எல்லாமே சேம் லெவல் தான் இருக்குது. அதனால் நம்ம இதுக்காண்டி கரெக்டாக நூலை வச்சு அதுக்காண்டி நம்ம கல்லை குத்தி விட்டுறோம். குத்துறதுக்கு முன்னாடி வந்து எல்லா பில்லருக்கும் வந்து லெவல் கரெக்டாக மார்க் பண்ணி தரையிலேருந்து நம்ம எவ்வளோ கொடுத்துக்கோன்னா 2 அடி மார்க் பண்ணி எல்லாமே 2 அடி மார்க் பண்ணி அதுக்காண்டி அந்த கல் வந்து ஆஸ் பண்ணிக்கும். இதில் இருந்து 2 அடி கரெக்ட் இங்கேருந்து இந்த மார்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மார்க்லேருந்து நமக்கு 2 அடி. அதே மாதிரி எல்லா பில்லருக்கும் அந்த மார்க் லெவல் கடத்தி அதுலேருந்து 2 அடி கீழே அந்த கல். அதே மாதிரி அந்த பில்லரும் அதுலேருந்து 2 அடி கீழே எல்லா பில்லரும் மார்க் பண்ணி அதுக்காண்டி தான் வந்து கல் ஓட விட்டுருக்கோம். அதுக்காண்டி தான் கல் நூலை கரெக்டாக ஓட விட்டு அந்த இதுக்காண்டி கல் ஆஸ் பண்ணிக்கும். அப்போ தான் நமக்கு வந்து ஒரே லெவலில் வந்து கிடைக்கும். ஏன்னா வந்து பீம் உட்காரில் எல்லா பீமும் உட்காரில் ஒரே லெவலில் தான் வந்து உட்காரணும். அப்போ தான் வந்து கரெக்டாக லோடு வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிறதுக்கு கரெக்டாக பாசிபிள் ஆகும். இல்லைனா ஒன்று மேலே இருந்துச்சுன்னா அந்த பள்ளம் எனக்கு அங்கே வந்து லோடு வந்து ஹெவியாக ஆக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது.